ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மீஷோவில் ஆர்டர் போட்டு நமக்கு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆன இந்த ப்ராடக்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே சூப்பரான ஒரு ப்ராடக்ட்னே சொல்லலாம். ஸோ இது நான் பார்த்ததுமே ஆர்டர் போட்டுட்டேன். ஏன்னா ரிவ்யூஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸும் ரொம்பவுமே கம்மியான ப்ரைஸ் தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பீஸ் எல்லாம் நம்ம ஒரு ஷோரூமில் வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ஜாஸ்தியான காசு தான் கொடுத்து நம்ம பை பண்ணுவோம். பட் இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குது. ப்ரைஸுமே நமக்கு கன்வீனியண்ட்டாக இருந்தனால நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நமக்கு இந்த ப்ராடக்ட்டுமே நல்லா ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ தான் அன்பாக்சிங் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எட்ஜ் வரைக்குமே கிளாத்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கையில் அப்படியே டேர் பண்ணி ஓப்பன் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா எங்காவது சிசர்ஸ் போய் கிளாத்தில் டச் பண்ணிச்சு அப்படின்னா துணியுமே சேர்ந்து வேஸ்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கிளாத்ஸில் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் பார்த்து ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ ப்ராடக்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்பவுமே சூப்பராக வந்திருக்குங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 பீஸ் செட்டுங்க. ரொம்ப அழகாக வந்திருக்கு பார்க்குறதுக்கு. கலருமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் கலர் ஆப்ஷன்ஸுமே 4 கலர் ஆப்ஷன் இருந்துச்சு. எனக்கு இந்த கலர் ஓகே அப்படிங்கிறனால பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த கலர் தான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு கலருமே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக கொண்டு கொடுத்துட்டாங்க. ஸோ டெலிவரி அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்லராகவே எனக்கு 2 டேஸ் முன்னாடியே எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸும் நல்லா இருந்துச்சு, கிளாத்தும் நல்லாயிருக்கு, டெலிவரியும் நீட்டாகவே பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ கிளாத் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கிளாத் ஆல்மோஸ்ட் பார்த்ததுமே நமக்கு தெரிஞ்சிச்சு ஓகே நம்ம கொடுத்த காசுக்கு சூப்பராக தான் வந்திருக்கு அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துருச்சு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் நெக்கு கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஜரி ஒர்க்கு சூப்பராக கொடுத்துருக்காங்கங்க. இந்த ஜரி ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா ஒரு சில கிளாத்தில் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதுமே போயிடும். பட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் இல்லை. நல்லா ஸ்டிச்சஸ்லஸ் நல்லா ஹெவியாகவே போட்டிருக்காங்க. அதில் குட்டி குட்டி சம்கி ஒர்க்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த கலருக்கு கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கு மேட்சிங்காகவே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கையோட ஸ்லீவ்லெஸில் எண்டிங்லேயும் அதே மாதிரியே கொடுத்துருக்காங்க. அந்த கர்வ் டைப்பில் கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே அழகாக இருந்துச்சு. ஸ்லீவ் பார்த்தீங்க அப்படின்னா லாங் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த கலர் கான்ட்ராஸ்ட் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். உங்களுக்கே வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமே கொடுக்காம நீட்டாக அழகாக எங்கெங்கே வேணுமோ அங்கங்கே மட்டும் கொடுத்துருக்காங்க. கிளாத் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சம்மர்லலாம் வியர் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சொன்ன மாதிரி தான் அந்த ஸ்லீவுக்கு மேட்சிங்காகவே பார்த்திங்க அப்படின்னா கீழே அந்த குர்த்தியோட கீழே எண்ட்லேயும் அதே மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கலர் சொன்ன மாதிரி தாங்க 4 கலர் இருந்துச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலர், ப்ளூ கலர் அண்ட் க்ரீன் கலர், ரெட் கலர் 4 கலர் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த குர்த்தியோட ப்ரைஸ் என்னன்னு தானே கேட்குறீங்க. கண்டிப்பாக நான் சொல்லுவேங்க, சொல்லாமல் இருக்கவே மாட்டேன், கண்டிப்பாக சொல்லுவேன். பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக பிளெயின் தாங்க. ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஏ லைன்டு ஓப்பன் குர்த்தி தான் இது. ஸோ யார் வியர் பண்ணாலுமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது சூட்டபிளாக தான் இருக்கும். அதே மாதிரி கம்மியான ப்ரைஸில் ரொம்பவுமே சிம்பிளாகவே அழகாக போட்ட ஒரு நீட்டான லுக்கு தரக்கூடியது அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது குர்த்தி பார்த்தாச்சு. இதோட இன்னொரு 2 பீஸ் பார்க்கணும் இல்லைங்களா. ஆல்ரெடி 3 பீஸ் செட்டுன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ இதோட பெலோசா செட்டாக எப்படி க்ரஷ் பேண்ட்டா அப்படிங்கிறது தெரில. ஸோ அதையும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அது கூட மேட்சிங் ஷால்ஸும் கொடுத்துருக்காங்க. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேண்ட்டு நல்லா லாங்காகவே கொடுத்துருக்காங்கங்க. ஒரு சில சைட்ஸ்லாம் பார்க்கும்போது நம்ம 3 பீஸ் செட்ஸ் கூட வரக்கூடிய ஃபேண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே ஒரு மட்டியான குவாலிட்டி, இன்னொன்று ஸ்டிச்சஸ்லாம் நீட்டாக இருக்காது. அதே மாதிரி கிளாத்தும் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பர்ட்டாலாம் இருக்கவே இருக்காதுங்க. ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். பட் இதிலெல்லாம் பார்த்தா அப்படிலாம் கிடையாது. ரொம்பவுமே நல்லா கொடுத்துருக்காங்க. ஹிப்புக்கிட்ட பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நல்லா லென்த்தாகவும் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று நல்லா ப்ராடாக கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நல்லா கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்க வியர் பண்ணோம் அப்படின்னாலுமே பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு கன்ஜஸ்டடுமே இருக்காது. நல்ல நீட் லுக்கு கொடுக்கும். அந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேண்ட் இருக்குது. நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாகவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபேண்ட்டை சென்ட் பண்ணியிருக்காங்க. ஹிப்பு கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா நல்லா லென்த்தியாக இருக்குது. இந்த மாதிரி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும். இன்னொன்று அது சீக்கிரமாகவே பார்த்தோம் அப்படின்னா கிழிஞ்சு போயிடும். அந்த ஒரு ப்ராப்ளம்ஸில் ஃபேண்ட்டில் இருக்குது. எப்பவுமே நம்ம ஃபேண்ட் எடுக்கும்போது பார்த்தோம்னா அந்த ஹிப் சைடில் ரொம்பவுமே இடைஞ்சலாக இல்லாத மாதிரி பார்த்துக்கிறது ரொம்பவுமே முக்கியம் தான். இதோட ப்ரைஸ் என்னன்னு தானே கேட்குறீங்க. ஆமாங்க, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 431 ரூபா தாங்க பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸுங்க. கீழே 2 ஆஃபர்னு கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் ப்ரைஸ் இது தான் வரும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்டர் போட்டு ப்ளேஸ் பண்ண இந்த ட்ரெஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க.
அதோட ப்ரைஸ் நான் சொல்லவே வேண்டியது நீங்களே லைவாக பார்த்துட்ருக்கீங்க. இதில் சைஸஸும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸு, எஸ்ஸு, எம்மு, லார்ஜு, எக்ஸ்ட்ரா லார்ஜ் வரைக்கும் எல்லா சைஸஸும் அவைலபிளாக இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஷால் தான் பார்த்துட்ருக்கோம். ஷாலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ட்ராஸ்டடாக கிளாத் வந்து உண்மையாகவே சொல்கிறேங்க ரொம்பவுமே நல்லா இருக்குது. அப்படி ஒரு சூப்பரான கிளாத் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கே வியர் பண்ணுறோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக வியர் பண்ணிக்கலாங்க. இருக்கிற சம்மர்ஸில் வந்து நமக்கு சாரீலாம் வியர் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த மாதிரி ஒரு நீட் லுக்கான ஒரு சுடிதார் போட்டு போனோம்னாலே நமக்கு வந்து சூப்பராக இருக்கும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைச்ச மேட்சிங் செட்டோட ஷாலில். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா அப்படியே மேட்சாக அந்த பர்பிள்ஸ் கலர் வர்ற மாதிரியும் இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா லைட் ஷேடாகவும் இருக்கும். ரொம்பவுமே கான்ட்ராஸ்டடாகவும் இல்லை நல்ல டிஃப்ரென்ஷியேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் காமிச்சிருக்கிறாங்க. ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க. காட்டன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்ட் காட்டனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷால் கொடுத்துருக்காங்க. லென்த்தும் அதே மாதிரி தாங்க, பிரித்தும் அதே மாதிரி தான். நல்லா அகலமும் சரி நீளமும் சரி ரொம்ப நல்லா இருக்குங்க ஷால் ஓவரால் பார்க்கறதுக்கு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நான் கம்மியான ப்ரைஸ்க்கு தான் ஆர்டர் பண்ணேன். வெளியில் வாங்கும்போது கண்டிப்பாக ஒரு 850 1000 ருபீஸ் எல்லாம் நம்ம பை பண்ண முடியாது. நம்ம மீஷோவில் பார்த்திங்கன்னா நான் கம்மியான ப்ரைஸில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். இந்த ப்ராடக்ட் நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கே தெரியும் ஸ்டார் ரேட்டிங்ஸும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸும் வந்து ஆல்மோஸ்ட் 4 ஸ்டார் ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ட்ரெஸ் கலெக்ஷன் தான் இது அப்படின்னே சொல்லுவாங்க. நானுமே பார்த்தேன்னா ரொம்பவுமே ஹாப்பியாக தான் இருக்குது. இந்த ட்ரெஸ்க்கு வந்து நானுமே 4 ஸ்டார் ரேட்டிங்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ ட்ரெஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இதே மாதிரி ஏகப்பட்ட ட்ரெஸ்ஸஸோட ப்ரைஸ் அண்ட் ரிவ்யூஸ் வந்து நம்ம சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.